தேங்க்ஸ். என்ன அது? மன்னிக்கணும் சார், நீங்க தான் உங்க கஷ்ட நஷ்டத்துல எல்லாம் சம பங்கு எடுத்துக்கணும்னு சொன்னீங்களா சார்? அதனால சிகரெட்ல பங்கு எடுத்துக்கிறீங்களோ? தொலைச்சிருவன் தொலைச்சு. என்ன சார் ரொம்ப நேரமா சிந்தனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, அந்த பால்காரன் கர்ணங்கிட்ட எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க சார், அவங்க நான் உண்மையை கக்க வைக்கிறேன். அவன் என்ன நாகப்பாம்பா மாணிக்கத்தை கக்கிறதுக்கு? இல்ல சார், நேத்து ஒரு ப்ளூ பிலிம் பார்த்தேன். நேத்து ப்ளூ டைமண்ட் தியேட்டர்ல ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதுல கைதிகள் சேர்ந்து எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு ஒரு புது மெத்தட கையாளுறாங்க. எப்படி? அதை நான் உங்ககிட்ட சொல்லி நீங்க அதை செஞ்சுட்டு ப்ரமோஷன் ஆயிட்டீங்கன்னா? கவலைப்படாதயா, நான் ப்ரமோஷன் ஆனா என் சீட்ல ஒண்ணு உட்கார வைக்கிறேன். அப்ப சரி சார். சொல்லு. என்னையா கவாலியா பாடுற? அப்படியா? செஞ்சி. எஸ் சார். நீ போய் அந்த பால்காரன் கர்ணனை கொண்டு வா. சீக்கிரம் சொல்லுங்க சார், மாடலாம் கத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல வரையா? நீ மட்டும் தான். இன்ஸ்பெக்டர் சார், ரொம்ப நன்றி சார். என் கையில துண்டெல்லாம் கொடுங்க, எனக்காக என் காதல் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, இவங்க பெரிய லைலா மச்சின்னு உட்கார்றா. ஏண்டா சார் உட்கார்றா சார்? எல்லாம் ரெடி சார். இப்படி வை. எதுக்கு சார் பெட்ரோல்? அது அப்புறம் சொல்றேன். கைத்தால கட்டு. எதுக்கு சார் கடை சொல்றீங்க? அதையும் அப்புறம் சொல்றேன். பையன் ஏன் சார் பெட்ரோல் ஏன் மேல ஊத்த வரீங்க? கார் ஊத்துங்க சார். விளையாடவே சார். சார் சொன்னா கேளுங்க சார். ஐயோ சார், மூச்சடைய சார். சொன்னா கேளுங்க சார். சார் எதுக்கு சார் தீப்பெட்டி எடுக்கிறீங்க? உண்மையை சொல்லு. வண்ணாரப்பேட்டை காளிமுத்து எங்க? தெரியாது சார். தப்பிச்சு போன தூக்கு கைதி ராஜாவுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? தெரியாது சார். உண்மையை சொல்லு. சார் 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 விளையாடாது சார். இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்டது. நான் இந்த நாட்டு பிரஜை. நீ எல்லாம் பிரஜை. மண்டைய பாரு, உலக உருண்ட மாதிரி வச்சுக்கிட்டு பேசுறான். உண்மையை சொல்லு. வேணா 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 சார். சார் பக்கத்துல ஒரு உயிர் இருக்கு சார். சொல்ல மாட்டேன். வேற குச்சி வச்சிருக்கேன். இங்க பாரு, 5 குச்சி வச்சிருக்கேன். இதை அணைக்க முடியாது. பொருத்தி தலையில போட்டேன், அப்புறம் உள்ள முடியும் போயிடும். சார் உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் நேரடியாக வந்து காமிக்கிறேன் சார். அவ்வளவுதானே? சொல்ல வேண்டியதானே? ஏன் கவலைப்படுற? ஏன் சார் அடிக்கிறீங்க? ஏன் சிரிச்ச? கான்ஸ்டபிள், இவனை உள்ள கூட்டி போய் புளிஞ்சு கொண்டு வர. சட்டையே சொன்னேன். தங்கச்சி, நடந்ததை சொல்லி உங்களையும் கண்கலங்க வச்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க சோக சுமைகளை தாங்கிக்கிற ஒரு சுமத்தாங்கிய கூட நறுக்க கூடாதா? நீங்க தப்பா நினைக்க கூடாது. உங்க தங்கச்சிக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? என் தங்கச்சிக்கு எல்லாமே நான் தான். பொதுவா அவ உள்ள இருந்தா வீட்டுல, வெளியே போனா கோவில்ல. அதுதான் அவ வாழ்க்கை. இல்ல, என் சாவுக்கு காரணம் லவ் தான் எழுதிருக்காங்களே, அதனால்தான் கேட்டேன். ஆலிவர், வெங்கட், ஈஸ்வர், லட்சுமணன் 4 பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எங்க வீட்டுக்கு அடிக்கடி வர மாட்டாங்களே. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கூட ரீசெண்டா ஏற்பட்டதுதான். ஆமா, அவங்க உங்க தங்கச்சி கிட்ட எப்படி பழகுவாங்க? இல்ல, அவங்க பிஹேவியர் எப்படின்னு கேட்டேன். அவங்க பேர் என்ன சொன்னீங்க? ஆலிவர், ஈஸ்வர், வெங்கட், லக்ஷ்மண். ஆலிவர், வெங்கட், ஈஸ்வர், லக்ஷ்மண்.
லக்ஷ்மண், ஆலிவர், வெங்கட், ஈஸ்வர். You bloody bastard! Cheers! சும்மா சொல்லக்கூடாது. இந்த உலகத்துல சிவன், விஷ்ணு, பிரம்மா நினைச்சா ஆக்கலாம், அழிக்கலாம், காக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு சமுதாயத்துல நீங்க 3 பேர் நினைச்சா எதை வேணும்னாலும் செய்யலாம். என்ன ஒரு வித்தியாசம்னா, கடவுளுங்க கை நீட்டி வாங்கறது இல்ல, நீங்க வாங்காம எதையும் செய்யறது இல்ல. டாக்டர், பொருத்தமா பொய் சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு நாங்க உங்ககிட்ட பேசினபடி 10,000 ரூபாய். இன்ஸ்பெக்டர், ராஜாவை கைது பண்ணி எங்களை தப்பிக்க வச்சதுக்கு உங்களுக்கு ரூபாய் 10,000. Catch it. Thanks. வக்கீல் சார், திறமையா வாதாடி அந்த ராஜாவுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு உங்களுக்கு 10,000. தேங்க்ஸ். அது கிடக்கட்டும், எப்படி நிரபராதி எல்லாம் குட்டக்கிறீங்க? எந்த ஒரு வழக்கிலையும் சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் சரியா அமைச்சு கொடுத்துட்டா யாரா இருந்தாலும் தண்டனையை அனுபவிச்சு ஆகணும். உங்களுக்கு அப்படித்தானோ? இதானே வேணாங்கிறது. அது போகட்டும், லதாவோட பாடிய அவ்வளவு கரெக்டா ராஜாவுக்கே தெரியாம அவ வீட்டுல எப்படி வச்சீங்க? சார், எனக்கும் லதாங்கிற பொண்ணுக்கும் ஏற்கனவே கொஞ்சம் பழக்கம் இருந்துச்சா? நான் அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பேனா, உடனே என்ன குழந்தைன்ட்டா. எனக்கு ஓவரா கோபம் வந்துச்சு. நான் ஆம்பளை நிரூபிக்கிறதுக்காக அவ வயத்துல ஒரு குழந்தைய கொடுத்தேன். இத போய் பெரிய தப்பா எடுத்துக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டா. சரி, இது தேராது, இவ்வளவு ஒரு வழி பண்ணணும்னு நாங்க 4 பேரும் முடிவு பண்ணோம். அப்பத்தான் எங்களை அவமானப்படுத்தின அந்த ராஜா ஞாபகம் வந்துச்சு. லதாவை கூட்டிக்கிட்டு நான் அவன் வீட்டுக்கே போனேன். சந்தோஷப்படுறத விட்டுட்டு ஷாக் ஆவறிய? பேச்ச குறைச்சு உழப்பு இருக்குங்க. லதா, நாங்க 4 பேரும் உங்ககிட்ட ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டோம். ஐம் சாரி. ஏந்திரு. லதா, லதா. டேய், செத்து போயிட்டாடா. திட்டாடா. ஐயா, இப்ப என்ன பண்றது? முதல்ல அவளை தூக்குங்க. அதுக்கப்புறம் தான் பாடியை ஒளிச்சு வச்சுட்டு அவருக்கு போன் பண்ணோம். இன்ஸ்பெக்டர் வந்தாரு, பிடிச்சாரு. நீங்க எல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே. நான் என்னமோ நினைச்சேன், நீங்க பெரிய ஆள் தான்ப்பா. அவனோட தங்கச்சியை நாங்க விட்டு வைக்கலையே. அவன் அன்னைக்கு தூக்குல இருந்து தப்பிச்சுட்டான்னு தெரிஞ்ச உடனே அவன் வீட்டுக்கு நாங்க போயிட்டோம். அன்னைக்கு எங்க 4 பேரோட பசிக்கு அவ இறையானா, ஆனா அந்த அவமானம் தாங்காம பாவம் நெருப்போட பசிக்கு தன்னையே இரையாக்கிக்கிட்டா. இல்லடா, இனிமே நான் தண்ணியே அடிக்க மாட்டேன். அப்படித்தான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு பாட்டில் ஜின் வாங்கிடுவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இனிமே குடிக்கவும் மாட்டேன், உங்ககிட்ட வரவும் மாட்டேன். நான் போறேன். என்னடா இது? எப்பவுமே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவான், போறேன்னு சொல்றான். சிம்பாலிக்கா சேர் வர கீழே விழுது. அம்மா, அப்பா, அம்மா, அப்பா. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை தானே. நான் அம்மான்னு சொன்னா இவன் அப்பான்னு சொல்றான். அவன் நீயா? எங்கடா என் அம்பாஸ்டர் காரு? நல்ல பேர் நடக்கு. அட பாவி, உன்னால என் காரும் போச்சு, காலு எலும்பும் போச்சு. உனக்கு கால் எலும்பு மட்டும் தானே போச்சு, எனக்கு எல்லாமே போச்சு. அங்கே ஒட்ட வச்சிருக்காங்க. ஓட்ட தெரியாம எட்டிட்டு விட்டா காலை தூக்க முடியல. படு. கொன்னுடு வாங்குறியா? ஒண்ணுக்கு வருதியா? கர்மம் கர்மம், எழுந்திருச்சு தொலை. எங்கேயும் போல சார். உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நடக்க முடியுமா? கொஞ்சம் கெந்தி கெந்தி நடப்பேன் சார். எங்க கெந்தி கெந்தி நட? ஓட முடியுமா? ஓடுங்க சார். எங்க ஓடு பாப்போம். நீங்கவே ஓட சொன்னேன். புரியா சார்? நான் பேசுறேன் சார். யாரா இருந்தா புடிச்சா என்னையா? நீங்க எதுக்கு சார் இருக்கீங்க? எப்படி நம்ம தான் பிடிச்சாங்கன்னு வாங்கயா. அட ராமசாமி, உங்க அம்மா எப்படி நேரத்தில் பேசிக்கிட்டு மறந்து புடி.
கிட்ட இருந்து தப்பிச்சு வரலான்னு பாக்குறியா? கைய கட்டியா? ஏற்கனவே கட்டிடுறேன் சார். சொன்னார்மா? இல்லையே, அவர் வந்தல என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அவர் அங்க வரமாட்டாரு. ஏன்? ஏதோ கேஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. முடிய லேட் ஆகும். அதனால நீயே உடனே புறப்பட்டு வந்துரு. சரி, உடனே வரேன். டாடி அங்கே இருக்க சொல்லுங்க. अरे देखो राजकुमार साहब, मैं मगनी की कदम कदम हो सकती है. अरे इस लड़की से ऑपरेशन करने के लिए कि मैं शादी करूंगा. क्यों जी? ठीक है. இப்படி மாறு வேஷத்துல இருந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நீங்க ஒரு இந்தி நடிகர் தானே? अच्छा. आपका नाम? जी मेरा नाम அமிதாப் பச்சன். अमिताभ. இப்ப இது எந்த படத்து வேஷம்? भाभी. பாபியா? முந்தி கூட பாபின்னு ஒரு படம் வந்திருக்க. ओ पार्ट है. பார்ட் 2 ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பிரமாதமா நடிச்சு கொண்டு இருக்கீங்க. बहुत शुक्रिया, बहुत शुक्रिया. அமிதாப் பச்சன்ங்கறீங்க, அவர் ரொம்ப உயரமால இருப்பாரு. ஒரு ஷூட்டிங்ல ஆக்சிடென்ட். அதுல குள்ள மாயிட்டீங்க. क्या समझा? नहीं समझे? என்ன இருந்தாலும் இந்தி தான், தமிழ் தான். வாங்க வாங்க. பண்ணிடுறேன். உட்காருங்க. உட்காருதா? நான் சேர்லயே படுக்கிறதுக்கு ஆசைப்படுறவன், நீ பெட்ல வந்து உட்கார சொல்றீங்க. அதுவும் டபுள் பெட்ல. புரியுது, உன் ஃபீலிங் புரியுது. தாப்பா போடலையேன்னு ஃபீல் பண்றேன். போட்டுறேன். இருந்தாலும் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. இந்த விஷயத்த யாருமே நிதானமா இருக்க முடியாது. புரியுது. கீழே ஹால்ல என் பேகம் எடுத்துட்டு வந்துட்டேன். போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க. குயிக்கா வந்துடுறேன். ஓகே, சீக்கிரம் வந்துடுறேன். யார் நீ? ஒரு வகையில உனக்கு தூரத்து சொந்தக்காரன். எப்படி சொல்றேன். சொல்றேன் போய்கிட்டே இருக்க. ஏன் டோர் லாக் பண்ற? இங்க நடக்கிறது வெளியில யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு. என்ன சொல்ற? உனக்கு தோத அம்சமா ஒரு பொண்ணை இங்க வர சொல்லி. நீ புரோக்கரா? ஏன் துப்பாக்கி காட்டுற? ஏன் மாத்திரையை காட்டுற? இந்த சாப்பிடு. சாப்பிட மாட்டேன். Come on. சாப்பிட மாட்டேன். Come on, take out all the pills now. தர முடியாது. கையில கொட்டு. கொட்டிட்டு பூராத்தையும் கொட்டு. போதும். போடு வாயில. போதும். போட வாயில. தண்ணி குடுறா. என்னடி அங்கேயே உட்கார்ந்துருக்க? இங்க வா, இங்க வந்து உட்காரு. என்னடி உன் முகத்துல முடி முளைச்சிருக்கு? வா 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 வா. எப்போ முடிஞ்சிருக்க வேண்டியது. சாட்சி எல்லாம் சரியில்லை பாருங்க. அதனாலதான் எடுத்துட்டு போகுது. சார், உங்களுக்கு ஒரு போன் வந்தது. ஹோட்டல் அரிஸ்டோ ரூம் நம்பர் 302 உடனே உங்களை வர சொன்னாங்க. யார் பேசுனது? கேட்டதுக்கு யாருன்னே சொல்லல சார். ஏதோ முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணுமா? எஸ், கம் இன். டாடி.